அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் நாம் விரும்பக்கூடிய நபருடைய அன்பை அடையக்கூடிய ஒரு அழகான வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்மை வெறுத்து கோபப்பட்டு விலகி இருந்து பல வருடங்கள் பேசாமல் இருந்தால் கூட இந்த சிறிய ஒரு அமலை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அவங்களே தேடி வருவாங்க. அவங்க உங்களோட பெற்றோர்கள் பிள்ளைகளாக இருந்தாலும், அல்லது கணவன் மனைவியாக இருந்தாலும், அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய உறவு முறைகளாக இருந்தாலும், அல்லது குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளாக இருந்தாலும், அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தால் கூட நீங்கள் அன்பு வச்சுருக்கீங்க, அவங்க உங்கள் மேலே அன்பாக இல்லை அப்படின்னா இந்த ஒரு வஜீஃபா போதும். அவங்களே உங்களை தேடி வந்து பேசுவாங்க. ரொம்ப ரொம்ப சிறிய ஒரு அமல் தான். ஆனால் இதை கவனமாக பாருங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு. அதாவது நம்ம சில எழுத்துக்களை தான் ஓத போகிறோம். இதில் இருக்கக்கூடிய எழுத்து தான் இது. அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த எழுத்து தான் நம்ம ஓத போகிறோம். எப்படி ஓதணும் அப்படின்னா கேஃப், ஹா, யா, ஐன், சாது. இந்த எழுத்து இப்படி தான் நம்ம ஓதணும். இதனுடைய அர்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அறிவான். ஏன்னா இந்த எழுத்துக்கள் எல்லாமே சூறாக்களில் ஆரம்பத்தில் வரக்கூடிய சில எழுத்துக்களாக இருக்குது. இந்த எழுத்துக்கள் எல்லாமே இஸ்முல் ஆலம் அப்படின்னு சொல்லப்படுது. இது போல் நிறைய எழுத்துக்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் குறிப்பிடுறான். ஒவ்வொரு எழுத்துக்களுக்குமே நிறைய வஜீஃபாக்கள் இருக்குது. நம்மோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய எல்லா வஜீஃபாக்களுமே இந்த எழுத்தில் இருக்குது. நம்ம இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்னும் இதை பற்றி நிறைய போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதற்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. இன்னும் தொடர்ந்து இது போல் நிறைய வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். இந்த எழுத்துக்களை சாதாரணமாக நினைக்காதீங்க. இது இஸ்முல் ஆலம் அப்படின்னு நிறைய புத்தகங்களில் காணப்படுது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த எழுத்து தான் நம்ம ஓத போகிறோம். எப்படி ஓத போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. இப்போது கேஃப் அப்படின்னு ஓதும்போது நம்ம கட்டை விரலை நம்ம முதல்ல மடக்கிக்கணும். அடுத்தது ஹா அப்படின்னு ஓதும்போது கடைசியாக இருக்கக்கூடிய சுண்டு விரலை நம்ம மடக்கிக்கணும். 2 விரலை மடக்கிட்டோம் இல்லையா? 3வது எழுத்து யா அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மோதிர விரலை நீங்கள் மடக்கிக்கணும். 3 விரலை மடிச்சாச்சு. 4வதாக ஐன் அப்படின்னு சொல்லும்போது நடு விரலை நீங்கள் மடக்கிக்கோங்க. அடுத்தது கடைசியாக சாத் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆள்காட்டி விரலை நீங்கள் மடக்கிக்கோங்க. இப்படியே நம்ம 5 எழுத்துக்களுக்கும் 5 விரல்களை நம்ம மடக்கி முடிச்சிடணும். நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்கள் வீட்டில் ஒரே இடத்துல இருக்காங்க, பக்கத்துலேயே இருக்காங்க, அல்லது நீங்கள் தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் இந்த 5 விரலை மடிச்சிங்க இல்லையா? அந்த விரலை அவங்களுக்கு முன்னாடி, அதாவது அவங்க உங்கள் பக்கத்தில் இருக்காங்க அப்படின்னா இந்த எழுத்துக்களை ஓதி உங்களோட விரல்களை மூடுங்க. 5 தடவை நீங்கள் இதே போல் ஓதி மூடிக்கணும். பிறகு திறந்து இந்த எழுத்துக்களை திரும்பவும் ஓதணும். இதே போல் 5 முறை நீங்கள் ஓதிட்டு அந்த நபர் பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி இந்த விரலை நீங்கள் விடுவிக்கணும். அதாவது மூடிய விரல்களை அவங்க முன்னாடி நீங்கள் திறக்கணும். அந்த நபர் உங்கள் பக்கத்தில் இல்லை அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒவ்வொரு எழுத்தை, அதாவது கேஃப் அப்படின்னு ஓதும்போது நீங்கள் கட்டை விரலை மடிப்பீங்க இல்லையா? மடிக்கும்போது அவங்களோட பெயரை சொல்லி நீங்கள் மடிச்சுக்கோங்க. 2வது ஒரு எழுத்தை சொல்லும்போது அந்த நபரோட பெயரை சொல்லி மடிச்சுக்கோங்க. ஒரே ஒரு நபர் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். நிறைய நபர்களை சொல்லக்கூடாது. அதாவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா ஓதிட்டு அவங்க முன்னாடி விரல்களை திறந்துருங்க. தூரமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பெயரை சொல்லி இது போல் நீங்கள் மூடி அவங்களோட பெயரை சொல்லி ஒவ்வொரு விரல்களையும் நீங்கள் திறக்கணும். அதாவது பக்கத்தில் இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு எழுத்தை ஓதி ஒவ்வொரு விரல்களை மடித்து, அவங்க இருந்தாங்கன்னா அவங்க முன்னாடி நீங்கள் விரல்களை திறந்துடுறீங்க. ஆனால் தூரமாக இருந்தாங்க அப்படின்னா ஒரு விரலை மூடும்போதும் அவங்க பெயர், 5 விரலை மூடும்போதும் அவங்க பெயரை சொல்லி மூடிட்டு
ஒவ்வொரு விரலை திறக்கும் போதும் அவங்களோட பெயரை சொல்லி நீங்கள் திறக்கணும். அதாவது 10 முறை நீங்கள் இது போல் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த முறையில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் நீங்கள் இது போல் நீங்கள் செய்து பாருங்கள். ரொம்ப நொடியில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அமல் தான். ஆனால் இதற்கு நிறைய பலன்கள் கிடைக்கும். இது அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது. சும்மா விளையாட்டாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் நீங்கள் விரும்பக்கூடிய நபருடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலே கோபமாக வெறுப்பாக இருந்தால் கூட அவங்களே தேடி வந்து பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். இது கோபத்தை தணிக்கக்கூடிய ஒரு வஜீஃபா அப்படின்னு சொல்லப்படுது. எனவே யாராக இருந்தாலும், எந்த உறவாக இருந்தாலும் இந்த வஜீஃபாவை நீங்கள் செய்து பார்க்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த வஜீஃபாவை செய்து நாம் விரும்பக்கூடிய நபருடைய அன்பை அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.